ஒரு காதல். இப்ப பரவாயில்லையா சார்? பரவாயில்ல கயல். எக்ஸ்கியூஸ் மீ. கயல், வேளா வேலைக்கு நான் கொடுத்த மாத்திரையை கொடுக்கணும். அப்பதான் காயம் சீக்கிரம் ஆறும். சாரு சாப்பிடாம இருந்தா கூட நீங்க தான் ஞாபகப்படுத்தி சாப்பிட வைக்கணும். ஓகே அர்ச்சனா, நான் பாத்துக்கிறேன். நர்ஸ் இன்ஜெக்ஷன் எடுங்க. ஓகே சார். சூர்யா சார், இன்ஜெக்ஷன் போடுற. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ரிலாக்ஸா கொஞ்ச நேரம் படுங்க. நல்லா தூக்கம் வரும். அதுக்கப்புறமா வீட்டுக்கு போலாம். சார் பார்த்து சார். ஓகே சூர்யா சார், இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல சதீஷ். காயத்துல தண்ணி படாம பாத்துக்கோங்க. சீக்கிரம் காயம் ஆறிடும். பெயினுக்கு மாத்திரை கொடுத்துருக்கேன். நீங்க வீட்டுக்கு போலாம். ரொம்ப தேங்க்ஸ் சதீஷ். நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்லாம்? நாம ரெண்டு பேருமே மக்களுக்கு சேவை பண்ற நோக்கத்துல இருக்கிறவங்க தான். நமக்கு ஒண்ணுன்னா நாம தான் பாத்துக்கணும். ஆனா நீங்க கயலுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு துடிச்சு போயிட்டாங்க. ஆமா சார், எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்துல தனக்கு கத்துத்தர குரு கொண்டுனா துடிச்சு போற ஸ்டூடெண்ட்டை நான் பார்த்ததே இல்லை சார். ஆனா இவங்க அக்கறை அதையும் தாண்டி இருக்கு சார். இப்படி ஒரு பாண்டிங்கை நான் பார்த்ததே இல்லை சார். ஓகே அர்ச்சனா, நாங்க கிளம்புறோம். ஓகே. எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க சூர்யா சார். ஓகே சார். ஓகே சார், வரோம். பார்த்து. அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஹே, எப்படி சொல்ற? பார்த்தாலே தெரியுது. பார்த்து சார். சார், ஷர்ட் எல்லாம் பிளட்டா இருக்கு. ஷர்ட் ரிமூவ் பண்ணிடுங்க.
நீங்க ரெஸ்ட் எடுங்க. டைமுக்கு உங்களுக்கான மெடிசனை நானே எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். இது ஒரு சீனியர் ஆஃபீஸருக்கு ஒரு சபார்டினேட் செய்யற உதவிதான் சார். அப்புறம் உங்களுக்கு இப்போதைக்கு லைட் ஃபுட் தான் கொடுக்கணும். ஏன்னா பெயின் கில்லர் போட்டிருக்கும் போது ஹெவியான ஃபுட் அவ்வளோ நல்லது இல்லை சார். அதனால சொன்னேன். படுத்துக்கிறீங்களா சார்? இல்லை, நான் உட்கார்ந்தே இருக்கேன். அப்பதான் எனக்கு வலி தெரியாம இருக்கும். சரி, ஸ்டேஷன்ல கொடுத்த ஃபைல்ஸ் எல்லாம் என் பக்கத்தில் வச்சிருப்போம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நான் செக் பண்றேன். சார், நீங்க தப்பா நினைக்கலன்னா அந்த ஃபைல்ஸை நான் செக் பண்ணி தரேனே. நீங்க இப்போ ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. அதுக்காக சொன்னேன் சார். சரி, ஓகே. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை பார்த்துக்கோ. ஏதாவது மிஸ்டேக் நடந்தா. இல்லை சார், நான் சரியா மிஸ்டேக் இல்லாமல் செக் பண்ணிடுறேன். நீங்க பெர்மிஷன் கொடுத்தா போதும். உடம்ப பார்த்துக்கோங்க சார். நான் வரேன். என்ன மாமா, இப்பதானே முதலாளிய பார்த்துட்டு வந்தீங்க, அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டீங்க? நான் டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடும்ல. ஊர் திருவிழா வேற வரப்போகுதுல்ல, அதனால உனக்கும் பையனுக்கும் புது துணி எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படி எவ்வளவுதான் உங்க முதலாளி கொடுத்தாரு? இப்படி தாம் தும்னு செலவு பண்ண துடிக்கிறீங்க? இந்த வருஷம் விளைச்சல் அதிகம் வந்துருச்சுன்னு சொல்லி திருவிழாக்காக முதலாளி 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறாரு. அதனாலதான் உடனே உங்க 2 பேத்துக்கும் துணி எடுத்துட்டு வரலாம்னு கிளம்பிட்டேன். ஓஹோ, 1000 ரூபாய் கண்ணுல பார்த்த உடனே உடனே செலவு பண்ணணும்னு கிளம்பிட்டீங்களோ? எனக்கெல்லாம் ஒரு துணியும் வேணாம். உங்களுக்கும் உங்க பையனுக்கு மட்டும் எடுத்துட்டு வாங்க போதும். ஏன் துணி வேண்டாம்? நீ அப்படியே பீரோ நிறைய துணியை பூட்டி வச்சிருக்கியாக்கும். நீயே 2 சேலைய மாத்தி மாத்தி கட்டிக்கிட்டு இருக்க. நீ பேசாம இரு, நான் வாங்கிட்டு வரேன். ராஜா, அப்பா போய் உனக்கு துணி வாங்கிட்டு வர்றேன். அப்பாவுக்கு டாட்டா சொல்லுங்க. எனக்கெல்லாம் வேணாம். வேணும்னா உங்க பையனுக்கு மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஏன் புள்ள அடம் பிடிக்கிற? என்கிட்ட காசு இருக்கும்போது தான் துணி எடுக்க முடியும். அதையும் வேணாம் தடுத்தா என்ன அர்த்தம்? பின்ன என்ன மாமா, நாங்க 2 பேர் மட்டும் புது துணி உடுத்துவோம், திருவிழா அதுவுமா நீங்க மட்டும் பழைய துணி உடுத்துவீங்களா? வாங்குனா 3 பேருக்கும் புது துணி வாங்குங்க, இல்லனா ராஜாவுக்கு மட்டும் வாங்கிட்டு வாங்க போதும். புரிஞ்சுக்க துளசி, 3 பேத்துக்கும் துணி எடுத்துட்டு வந்துட்டா அப்புறம் திருவிழாவும் அதுவுமா வீட்டு செலவுக்கு ஒண்ணு இல்லாம என்ன பண்ண முடியும்? புது துணி மட்டும் போட்டுக்கிட்டா வயிறு நிறைஞ்சிருமா சொல்லு? நான் ஆம்பளை, எதையாவது உடுத்துக்கிட்டு தெரிஞ்சிருவேன். ஆனா பொம்பளை அப்படி இருக்க முடியுமா? இந்த திருவிழாக்காவது உன்னைய புது துணியில பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதை கெடுத்துறாதீங்க செல்லம். ராஜா, நீ அம்மாவை சமாதானப்படுத்திக்கிட்டே இருப்பியா, அதுக்குள்ள அப்பா ஓடி போய் புது துணி வாங்கிட்டு வந்துருவானா? சரியா செல்ல குட்டி? டாடா என் செல்ல குட்டி. பாய் சொல்லு. டாடா பாய். ஐயோ, என்னங்க, கொஞ்சம் இருங்க. ஒண்ணு இல்ல. தடங்களா இருக்கு, ஒரு வாய் தண்ணி குடிச்சிட்டு போங்க. இந்தாங்க, ஒண்ணு இல்ல உங்களுக்கு. பாய். டாடா சொல்லு. டாடா.
சமத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், என்கிட்ட மட்டும் இல்லை, உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம ராகவன் சாரையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ராகவன் சாருக்கும் கிரிமினாலஜி பற்றி எல்லா விஷயமும் தெரியும். ம். சூர்யா சார், ராகவன் சார், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்ண்ணே, வாங்க. வாங்க வாங்க. என்ன வெத்தலை பாக்கு தட்டோட வந்திருக்கீங்க? நம்ம ஊர்ல அடுத்த வாரம் அம்மனுக்கு காப்பு கட்டு திருவிழா நடத்துறோம். அதுல நீங்க எல்லாரும் தவறாம கலந்துக்கணும். நம்ம ஊருக்கு நீங்க எல்லாம் எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கீங்க. அதனால உங்களை முறைப்படி ஊர் சார்பா அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கோம். இந்தாங்க சார். ராகவன் சார், நீங்கள் வாங்கிக்கோங்க. சார், யார் வாங்கினா என்ன சார்? நம்ம எல்லாரும் ஒன்று தானே. சூர்யா சார், நீங்களே வாங்குங்க. பார்த்து. நல்ல வேலை, தாம்பூல தட்டு கீழே விழுந்துருமோன்னு பயந்துட்டேன். நீங்கள் 2 பேரும் தம்பதிகளாக சேர்ந்து பத்திரிக்கையை வாங்கின மாதிரி ஆயிப்போச்சு. இதுவும் நல்லதுக்கு தான். ரெண்டு பேருக்கும் சேர்த்து பத்திரிக்கை கொடுத்துட்டோம். நீங்க எல்லாரும் கண்டிப்பா திருவிழாவில் கலந்துக்கணும். ம். நம்ம ஊர் அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்கும். கண்டிப்பா நாங்க வந்துருவோம். நாங்க இல்லாமல திருவிழாவை சிறப்பா நடத்துங்க. நாங்க எங்க ஒத்துழைப்பு கொடுக்கறோம். அப்ப நாங்க அப்ப நாங்க வரட்டுங்களா? வரோங்க. போயிட்டு போயிட்டு வரோம். வரோம். வரோம் சார். ரொம்ப சரி, நல்லா. வரேன். ஓகே கேர்ள்ஸ், எல்லாரும் சீக்கிரம் கிரவுண்டுக்கு வந்துருங்க. ம். வாங்க சார். ஓகே. தட்டி கீழே விழ போனதும் எப்படி கப்பன் பிடிச்ச பாத்தியா? அதுதான் கயல். அவளுக்கு நேரம் நல்லா இருக்கு. இல்லனா அந்த நேரம் பார்த்து தட்டி கீழே விழுமா? வந்த பெரிய மனுஷன் சாதாரணமா 2 பேரும் தம்பதிங்கன்னு கொளுத்தி போட்டு போயிட்டார் பாத்தியா? அவருக்கு தெரியுமா சைடுல இப்படி ஒரு கேரக்டர் அப்படியே கப கபன்னு வயிறு எரிஞ்சு நின்னுட்டு இருக்குன்னு? ச்சே, நானும் பக்கத்துல இருந்திருந்தா சூர்யா சாரோட சேர்ந்து தட்டு பிடிச்சிருப்பேன். என்னையும் தான் தம்பதின்னு சொல்லிருப்பாரு அந்த ஆளு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? சின்ன விஷயம்தான், ஆனா நடக்கணும்ல. அதான் நடக்க மாட்டேங்குதே. அவ எப்படி அப்படியே அட்டை மாதிரி சார் கூடயே ஒட்டிட்டு இருக்கா பாத்தியா? அந்த சாமர்த்தியம் உனக்கு எங்க வரப்போகுது? யார் பாது? என்னடா இது, துளசி வீட்டுக்காரன் இப்படி கிடக்குறான்? அட, இவனை புலி அடிச்சு இருக்குடா. துணிமணி வாங்கிட்டு வந்திருக்கான் பாரு. தூக்கு தூக்கு தூக்கு. வாயா புடி புடி புடி. புடி புடி. கால புடி. தூக்கு. தூக்குங்கயா. தூக்கு. சார், உங்க காயம் கொஞ்சம் ஆற வரைக்குமாவது ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல. அதுக்குள்ள எதுக்கு இப்படி ஸ்டெயின் பண்ணிக்கிட்டு? பெயின் இஸ் எ பெயின். அதுக்காக அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த ஊரில் திருவிழா வேலைலாம் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அஸ் அ போலீஸ் டிபார்ட்மெண்ட் பர்சனாக நாம் எல்லாரும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். அதான்
சின்னதா ஒரு ரவுண்ட்ஸ் போலான்னு வந்திருக்கேன். நீ வேணா போய் ரெஸ்ட் எடு. என்னாச்சுன்னு தெரியலீங்க. அண்ணா அண்ணா என்னாச்சுன்னு ஏன் எல்லாரும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கீங்க? தம்பி, நம்ம துளசி வீட்டுக்காரரை காட்டுக்குள்ள புலி அடிச்சிருச்சான். அதான் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். அண்ணா சீக்கிரம் வாங்க. என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். வா கையில். ஐயோ என்னப்பா ஆச்சு? அது இப்படி அடிபட்டிருக்கு. என்னப்பா இவ்வளவு காயம்? தள்ளி போயா. ஏமா குழந்தைய கூட்டி தள்ளி போமா. தள்ளி நில்ல. ஐயோ கடவுளே, என்னாச்சுன்னு தெரியலையே. எப்படி அடிச்சதுன்னு தெரியல. ஆயிப்போச்சு. எச்சு மூச்சு என்னாச்சுன்னு தெரியலையே. இங்க பாருங்க சார். இங்க பாருங்க சார். அண்ணா 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 எழுந்துருங்கண்ணா. அண்ணா அம்மா, அவன் செத்துட்டான்னு நினைக்கிறேம்மா. அண்ணா கொஞ்சம் அமைதியா இருங்களேன். எதுக்கு அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, எனக்கு மட்டும் ஆசையாமா? நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த ஏரியாவுல ஏதோ மிருகம் இருக்கு, அப்பப்போ இந்த மாதிரி தான் ஊர்க்காரங்களை அடிச்சு சித்திரவாதம் பண்ணிவிடுது. நாங்களும் ஏற்கனவே போலீஸ் கிட்டையும் ஃபாரஸ்ட் காரங்க கிட்டையும் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கோம். ஆனா எந்த ஆக்ஷனும் இன்னும் எடுக்கல. இப்பதான் முதல் தடவை ஒரு உயிர் போயிருக்கு. என்னங்க இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? அது என்ன மிருகம்னு தெரியுமா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? பல தடவை பண்ணிட்டோம் சார். என்ன சார் நீங்க, இந்த காட்டுல என்ன இருக்கும்? இருந்தா நரி இல்லன்னா சென்னாயி, இப்படிதான் ஏதாவது இருக்குன்னு நாங்களும் யாரையும் நம்பாம பொறி வலை குழின்னு எல்லாத்துலயும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் சார். ஆனா இது வரைக்கும் எதுவும் அப்படி மாட்டல சார். பார்த்தவங்களும் சரியா சொல்ல தெரியாம பயத்துல ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்லி உளறிட்டு இருக்காங்க சார். கயல், இவரோட வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் சார், வந்துகிட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? கயல், நீ உடனே மெடிக்கல் கேம்ப் நடக்கிற சதீஷ் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இங்க வர சொல்லு. அவங்க வந்து இவரை காப்பாற்ற முயற்சி பண்ணட்டும். நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே சார். ஃபாஸ்ட். இவங்க எதுக்கு கால் பண்றாங்க? ஹலோ கயல், சொல்லுங்க. எனி எமர்ஜென்சி? பேஷண்ட் எங்க இருக்காங்க? உள்ள இருக்காங்க, வாங்க. நிறைய காயம் பட்டிருக்குன்னு சொன்னாங்க. பிளட் லாஸ் ஆயிருக்கா? கொஞ்சம் பிளட் லாஸ் ஆயிருக்கு. அண்ணா அவர் உடம்பு முழுக்க நிறைய காயமா இருக்கு. என்னன்னு கொஞ்சம் பாருங்க. ஓகே, என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். ஆமா சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்க Okay. சீக்கிரம். தேங்க் யூ. தள்ளி நீங்க காத்து வரட்டும். சொல்லுங்க. எப்ப நடந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் சதீஷ், இது என்னோட அசம்ஷன் தான், உறுதியா என்னால சொல்ல முடியல. பொதுவா இந்த மாதிரி இன்சிடென்ட்ல அனிமல்ஸ் அட்டாக் பண்ணும்போது பாதி பேருக்கு பயத்திலே உயிர் போயிடும். ஐ மீன் மேசிவ் அட்டாக் வந்துடும். பாப்போம். We tried our best. ப்ளீஸ். அர்ச்சனா, சிபிஆர் தெரப்பி கொடுங்க. ஓகே. நோ சதீஷ். சாரி சார், அவர் இறந்துட்டாரு. வாட்? மேசிவ் அட்டாக்லயே உயிர் போயிட்டு இருக்கு. ஐயோ, இப்படி ஆகி போச்சே. இப்படி ஆயிடுச்சு. ஐயோ என்னங்க, ஐயோ என்னங்க, ஐயோ ஐயோ
ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன் கயலு? இங்க பாருமா, புது துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. கண்ணு இல்லாம போயிட்டானே. ஐயோ மாமா.